நீ ஒரு ரீல் போடுறதுக்காக ஒருத்தர் பண்ணா நாடு எங்க போயிட்டு இருக்கு? அந்த 3 பேர் வந்து ஒரு யூடியூப்ல போட்டு அவங்க வந்து அதை வைரல் ஆக்குறாங்கன்னு சொன்னா அதை பாக்குறதுக்கு ஆள் இருக்காங்க. ரெண்டாவது கட்டுப்பாடு இல்லாம போயிட்டு இருக்கு. யூடியூப்ல கட்டுப்பாடு, சோசியல் மீடியாலே கட்டுப்பாடு இல்ல. எதை போடணும் எதை போடக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறது அவங்களுக்கு இல்ல. ஆல்கரிதம்ஸ் ஆர் சச். சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேர் வந்து பலர் வெட்டிருக்காங்க. இது எல்லா பக்கம் போதும் இந்த வீடியோ. அதை வந்து we have to ban it or should not have gone into air. அது போயிடக்கூடாது இல்லையா? அதை காமிச்சு இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவர்த வந்து இப்படி காமிக்கிறான் அதுல. அப்ப என்ன ஒரு அது என்ன சொல்றது? அதை இவங்க என்ன பண்ணணும்னா இது வந்து ஜுவனைல் சொல்லி ஒருத்தர் வந்து பெயில்ல விட்டதா கூட சொன்னாங்க. ஐ ஜஸ்ட் ஹர்ட் இட் when I came here. அப்ப அது என்ன ஜுவனைல்? நீ வந்து ஒரு தவறை செய்கிறாய் என்றால் ஒரு மனிதனின் வாழ்க்கையை, கொடுக்கப்பட்ட இறைவன் கொடுத்த வாழ்க்கையை நீ வந்து தேவையற்ற ஒன்றிற்காக நீ ஒரு ரீல் போடுறதுக்காக ஒருத்தர் பண்ணா நாடு எங்க போயிட்டு இருக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் ஜுவனைல் நோ ஜுவனைல், அது தண்டனை வந்து ரோட்ல வச்சு சுட்டிங்கன்னா இனிமேல் பிரச்சனை வராது. அதான் இந்த நாட்டாமையோட தீர்ப்பு. Bring them to the road, shoot them there, then இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராது.